நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவதாக வரக்கூடியது இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி அப்படிங்கிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்களுமே தீர வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தை அணுகுங்க. மொபைல் மூலியமாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. மொபைல் நம்பர் வந்துட்டு 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொன்னாவே வந்த பிரச்சனை என்ன, வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே ஜோதிடத்தை கணிச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் அந்த நம்பர் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற வகையில் நாங்கள் உங்களுக்கு இந்த நம்பரை தரோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே வச்சுருக்கோம், கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சளிப்பூட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டா தொண அப்படின்னு பேசியே தீர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க அதிக சுதந்திரமானவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே நிறைவான நபர்களாக இருப்பாங்க. செய்யும் வேலையை கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை செஞ்சால் சரி வருமா அப்படிங்கிறத எல்லா கோணத்துலேயுமே தீர்க்கமாக ஆலோசனை செய்யக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட பேச ஆரம்பித்தா பேசுகிற நபர் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. அப்படி பேசுவாங்க இவங்க. ஏன்னா இயல்பாகவே இவங்களுக்கு குழந்தைத்தனமுமே இருக்கும். இவங்க இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களை மற்றவங்கள அடக்கி ஆள்றவங்களாம் கிடையாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பொறுப்பாக வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா பிரச்சனையுமே இவங்கக்கிட்ட சொன்னால் சரி செய்யும் அளவுக்கு இவங்களோட வாக்குவாதமே இருக்கும். இவ்வளவு பல திறமைகள் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும். வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நாராயணனால் உங்களை விட்டு விலகி செல்லும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, கன்னிராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேதுவும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனியும், கலஸ்ரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரி வலம் வராங்க. கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் வக்ரம் அடைய போகிறார். 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைய போகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார். 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் கலஸ்ரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார். அதே போல் 30ஆம் தேதி புதன் பகவான் நிவர்த்தியும் அடைய போகிறார். இந்த கிரக நிலைகள், இந்த கிரக மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடும் குணம் கொண்டவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவது மட்டும் இல்லாமல் மனதில் புது புது திட்டங்கள் உருவாகும். நீங்கள் செய்ய முடியலன்னு வெட்ட வேலையை இப்போ ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க. உங்களோட செயலை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. புதிய தொடர்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை உண்டாகும். வீண் பகை, மன சஞ்சலம், தேவையற்ற செலவு இது எல்லாமே உங்களை விட்டு அழகிடும். மன சஞ்சலம் தீரும், பகை தொல்லை தராமல் இருக்கும். வியாபாரம், தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் நிறைய இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட திறமையாக பேசி அவங்கள தக்க வச்சுக்கிறது உங்களோட திறமை.
வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். புதிய தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட திடீர் கருத்து வேறுபை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. கோபப்படுறதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையான சூழ்நிலை குலையலாம், சந்தோஷம் கொஞ்சம் குலையும். அதனால தான் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. அதே போல் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்திடுங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுறது நல்லதாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுறது, அதை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக உங்களோட கருத்தை சொல்கிறது நல்லது. பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய எண்ணங்கள் உண்டாகும். புது நபர்களின் நட்பு கிடைக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். அதாவது உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போட்டு மனசு ரொம்ப மாட்டி வதைக்காதீங்க. இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே பல சிறப்பான குணங்களும் பல கிரக நிலைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. இதுவரைக்குமே நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டம் எல்லாமே காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த சமயத்தில் நீங்கள் எப்படி முன்னேறணும், உங்களோட திட்டங்களை எப்படி வழிவகுத்தா சிறப்பாக கொண்டு வர முடியும், அதில் முழுமையான கவனத்தையும் செலுத்துங்க. இந்த முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி மனதில் போட்டு ரொம்பவும் கவலைப்படுறதை முதல்ல நீங்கள் குறைக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலம் கவலைகள் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கல, நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களோட உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களை வந்து சேரும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் சில நடக்கும். உங்களோட ஒவ்வொரு சிறப்பான செயல்களின் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் உண்டாகும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலுமே மாணவர்கள் கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. பங்குதாரர்கள் தொந்தரவு கொடுக்கும் பொழுதே கொஞ்சம் அனுசரணையை விட்டு கொடுத்து போகணும். மாணவர்கள் வீண் விவாதத்தை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது உங்களோட முன்னேற்றத்திற்கு சிறந்த வழி வகுக்கும். உத்திரம் 2, 3ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கொஞ்சம் இருக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க. ஆனால் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருந்தால் பலன்களையும் நீங்கள் சிறப்பாக பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சுக வாழ்வு, சொகுசு வாழ்வில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் வந்து போகும். அசைய மற்றும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் வரலாம். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் போன்ற சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுதுமே கவனமாக வண்டி வாகனத்தை செலுத்தணும். நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள் மீதுமே கவனமாக இருக்கணும். அதன் பிறகு சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு சற்று அலைச்சல்கள், நெருக்கடிகள் இது எல்லாமே இருக்கும். உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் இந்த நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். சுப காரியங்களுக்கான முயற்சிகள் ஒரு சில தடைகளுக்கு பின் வெற்றியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். தொழிலில் பொருளாதார ரீதியாக மேன்மை, குடும்பத்தில் திருமணம், சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, புத்திர பாக்கியம் இந்த மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கோபத்தையும் வீண் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது. குல தெய்வ வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றுங்க. இன்னுமே சிறப்பான பயன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள், புதன், வியாழன் இது 3 கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 24, 25, 26. அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் 4, 5. அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை அன்றைய தினம் முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும். மேலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பாதகமான விளைவுகளிலிருந்து தப்பிக்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பாராயணம் செஞ்சு வருவதன் மூலம் எதிர்ப்புகள் அகலும், செல்வம் சேரும், மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.